கிரிக்கெட்டில் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு டீமுக்குள்ளே போகிறான்னா பூட்டி இருந்த கதவே உடச்சிட்டு உள்ளார போனான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தவன் சான்ஸுக்காக மலையே உடச்சிட்ருக்கான்னு சொன்னால் நம்ப முடியுதாங்க? அது யார் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போவோம். வெல்கம் ஆல், இது கிரிக்கெட் ரிவ்யூ வித் பிகே. முன்னாடி ஒரு பில்டப் சொன்னானே, அது வேற யாருமே கிடையாது, நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் தான். அவர் என்னடா மலையை உடைச்சாருன்னு கேட்குறீங்களா? அவர் கம்பீருங்கிற பெரிய மலையே உடைச்சிட்ருக்காரு. எவ்வளோ தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே அவருக்கு டீமில் இடம் கிடைக்கவே கிடைக்காது. அவர் ஐபிஎல்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார், உள்ளூர் போட்டிகள்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார் தொடர்ந்து. இருந்தாலுமே அவருக்கு டீமில் வாய்ப்புங்கிறது கிடைக்காமலே இருந்துச்சு. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாதுங்க. ஏன்னா தலைவன் செஞ்ச செயல் அப்படி. கடைசி வரையும் பில்டப்பே கொடுத்துட்ருக்கே, என்ன செஞ்சாருன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. அப்படி சொல்கிறது எனக்கு கேட்குது, இதோ சொல்கிறேன். இப்போது இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டீமுக்கும் ஒன் டே மேட்ச் நடக்க போகுது. இது முன்னோட்டமாக இந்தியன் ஏ டீமுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா ஏ டீமுக்கும் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. இந்த மேட்ச்சில் தான் நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் தரமான சம்பவம்லாம் பண்ணிகிட்ருக்காப்புல. ரெண்டு மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு மேட்ச்லுமே இந்தியன் டீம் தான் ஜெயிச்சிருச்சு. இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு ருத்ராஜ் கைக்வாட் தான் முக்கிய காரணம்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 117 ரன் 129 பால் கடிச்சிருந்தார். செகண்ட் மேட்ச்சில் 68 ரன் 83 பாலுக்கு நாட் அவுட்டில் இருந்தார். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, தலைவன் ஒரு சிக்ஸு கூட அடிக்கலை ரெண்டு மேட்சையும் சேர்த்து. ஆனால் பவுலர்களை மிரட்டி விட்டார். இப்போ சொல்லுங்கள், இப்போ ருத்ராஜ் கைக்வாட டீமில் எடுக்க முடியுமா முடியாதா? ரெண்டு மேட்சுக்கெல்லாம் ஒருத்தவனை டீமில் எடுக்க முடியுமாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தான். அப்போது இதை கேளுங்க. இந்தியன் ஏ டீமுக்காக ஆடி அதிக ஆவரேஜ் வச்சுருக்க பிளேயர் யாருன்னு தெரியுமாங்க? அது ருத்ராஜ் கைக்வாட் தான். எவ்வளோ ஆவரேஜ் வச்சுருக்காருன்னா 57.08. இது வரைக்கும் அவர் 85 மேட்ச் விளாண்டு 4509 ரன் அடிச்சிருக்காரு. அதில் 17 100 18 50 அடிச்சிருக்காப்புல. ஹையஸ்ட்டு ஸ்கோர் 220. இது போதுமாங்க? இதுவும் பத்தாதுன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ருத்ராஜ் கைக்வாட் ஆடின கடைசி 7 இன்னிங்ஸை பார்ப்போமா? கடைசி 7 இன்னிங்ஸில் 4 செஞ்சுரியும் 3 50 அடிச்சிருக்காப்புல. இதில் 50க்கு கீழேயே எந்த ஒரு மேட்சுமே இல்லை. இப்போது இதுக்கு மேலேயும் ஒரு கிரிக்கெட் பிளேயரை ஒதுக்குறது எந்த வகையத்தில் நியாயமாக இருக்கும்? அப்போது நான் முன்னாடி சொன்னது கரெக்டு தானே? அவர் மலையில் மாமிச மலையை உடைச்சிட்ருக்காரு. உடையதான்னு பார்ப்போம். இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸுக்கு ருத்ராஜ் கைக்வாட டீமில் எடுக்கணுமா எடுக்க வேணாமான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் சேனலோட 2வது வீடியோ. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.